இந்தா, முதல் ராத்திரியில சம்பிரதாயத்தை விட்டுறக்கூடாது. எங்களோட ஃபர்ஸ்ட் நைட்ல பாலே இல்ல. யாருக்கும் இங்க ஞாபகமே இல்லையா. அதுக்கப்புறம் தான் ஹோட்டல்ல போய் பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுவும் பால் இல்ல, பால்கோவா. வழக்கமா நாத்தனார் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. இங்கேயும் ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்கள பத்தி பேசாம இருக்கிறது தான் நல்லது. அம்மாவை விட பொண்ணுதான் மோசம். 2 பேருக்கும் சண்டை போறதுக்கு காரணமே வேண்டாம். நீ போமா. கொஞ்சம் நில்லு. இந்த சடங்கெல்லாம் பண்ண வேண்டிய உரிமை நாத்தனாருக்கு தான் இருக்கு. உன்னை யாரு குடுக்க சொன்னா? ஓஹோ, அதுக்கு நீ இங்க இருக்கணும்ல. நீ எங்க போன? நான் கல்யாணம் பண்ணிக்கும் போது இந்த உரிமையெல்லாம் பார்க்கவே இல்ல. தேவையில்லாத பேசாத, நீ போமா. மணப்பெண் கையில் பாலை எடுத்தபடி மெதுவாக சென்றாள். அவளை கண்ட மணமகன் பாடினான். பால் கொடுக்க வந்தவளே, நாளைக்கு எனக்கு பால் ஊத்த போறவளே, பால் கொடுக்க. ஒண்ணுதான் கேடு. போறீங்களா? நான் பாடினது பிடிக்கலையா? ஓ, பால் வேண்டாமே. இல்ல இதுல கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும்ல, அதனால தான். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நைட் எப்பவுமே பால்ல இருந்தானே ஆரம்பிக்கணும். இங்க உட்காரலாமே. உட்காரு. மணி இப்பதான் 10:30 ஆகுது. 10:30 மணிக்கு இருக்கிற சுப முகூர்த்தத்துல தான் நம்மளுடைய முதல் ராத்திரி ஆரம்பிக்க போகுது. அம்மா கூப்பிடுறாங்க, இப்ப வந்துடுறேன். கூப்பிடுறதுக்கு நேரம் காலன்றது இல்ல. என்னம்மா? 9 மணி ஆகிறதுக்குள்ள கதவை பூட்டிக்கிட்டியா? வந்து பந்தல் போட்டவங்களுக்கு காசை கொடு. வாடா. இந்த பக்கம். பந்தல் போட்டவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்க வேணாமா? அதுக்கு எதுக்கு அவனை கூப்பிட்டீங்க? நான் கொடுத்தா வாங்க மாட்டாங்களா? அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு வாசுக்கு தானே தெரியும். அது எவ்வளோன்னு கேட்டு நானே கொடுத்துக்கிறேன், நீ மேல போ. உங்களுக்காச்சும் ஒரு காமன் சென்ஸ் இருக்கே. அம்மா, முத நாளே நீ ஆரம்பிச்சிட்டல. ஆமாண்டா, எதுவும் கேட்க கூடாதா? கோச்சுக்கிட்டியா? சாரி. ரங்கநாதன் லெட்டரா? அன்புக்குரிய வாசுவுக்கும் மணப்பெண்ணுக்கும், உங்களுடைய தாம்பத்தியம் ஒரு நடன கலையை போல ஆரம்பிக்கட்டும். காலப்பிழையோ ரொம்பவும் அவசரமும் இல்லாம அழகான ஒரு புதிய வாழ்க்கைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அன்புடன் உங்கள் குன்னூர் ரங்கநாதன். இவர் என்னுடைய தூரத்து சொந்தக்காரரு. இவரு பாட்டி கல்யாணம் பண்ணது ஒரு நடன கலைஞர, இந்த ரங்கநாதனோட தாத்தா. அந்த வழியில பார்த்தா இவரும் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான். இவரு பெரிய பணக்காரரு, கலை ரசிகரு. ஆனா பொண்ணு விஷயத்துல இவர் ரொம்ப வீக்கு. புரிஞ்சுதா? என் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு தெரிஞ்ச உடனே என்கிட்ட பேசினாரு. உனக்கு சிவப்பா இருக்கிற அழகான பொண்ணு வேணுமா இல்ல பணம் வேணுமான்னு கேட்டாரு. நான் சிவப்பா அழகா இருந்தாலே போதும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் ரங்கண்ணன் மாமாவை என்கிட்ட அனுப்புனாரு. உண்மையை சொல்லணும்னா நம்மளோட கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே அவர் தான். ஒரு நாள் ரங்கண்ணனை கூப்பிட்டுட்டு நல்ல சாப்பாடு போட்டு அனுப்பணும். பயப்படாத, நீ நினைக்கிற மாதிரி மோசமான ஆள்லாம் இல்ல. ரொம்ப மரியாதையான மனுஷன். ரொம்ப கௌரவமா நடந்துப்பாரு. அவரை பார்க்கணுமே. அவரை எந்த பொண்ணு பார்த்தாலும் விரும்பிடுவாங்க. இல்ல, நம்ம எதுக்கு இப்ப மத்தவங்க கதையெல்லாம் பேசிட்டு இருக்கணும்? அப்புறம் என்னோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் பாத்தியா? ஓ, கை என்ன இவ்வளவு சில்லுன்னு இருக்கு? அழகான பொண்ணுங்க கையெல்லாம் இப்படிதான் சில்லுன்னு இருக்குமா? என்ன இதுக்கு முன்னாடி அழகான பொண்ணுங்க கை பிடிச்சா? ஐயோ, முதல் முறையா பாக்குற பொண்ணும் கைய பிடிக்கிற பொண்ணும் நீதான். ஆஹா, காலையிலே குளிச்சு ரெடி ஆயிட்டீங்களா? அண்ணன் இன்னும் எழுந்திருக்கலையா? எழுந்தாச்சு, குளிக்கிறாரு. இது எத்தனை பவுன் இருக்கும்? 5 பவுன். இந்த ஒரு செயின் மட்டும்தான் இருக்கா? இல்ல, இன்னமும் இருக்கு. நீ பார்த்தல்ல. உடம்பு முழுக்க நகை போட்டுதான் அம்மா என்ன அனுப்புனாங்க. கீர்த்தி அண்ணியும் அப்படிதான் வந்தாங்க. பெரிய அண்ணன் சாதாரண ஸ்கூல் டீச்சர்,
சின்ன என்ன கவர்மெண்ட் எம்ப்ளாயி, சொல்லி என்ன பிரயோஜனம்? வாசு என்ன அழக பார்த்தது அப்படி பண்ணிட்டாரு, அது உங்களோட அதிர்ஷ்டம். 10 நாள் ஆச்சுன்னா அழகோட மகிமை குறைஞ்சிரும். விடிஞ்சி ரொம்ப நேரம் ஆகுது. புது பொண்ணு இப்பதான் எந்திரிச்சு குளிச்சிட்டு வரீங்களோ? சீக்கிரமா போய் அடுப்படியில் இருக்கிற வேலையை பாரு. போ, போறத பாரு. இவ்ளோ கோவம் வருது உங்களுக்கு? இப்ப நார்மலா இருக்கீங்க. நார்மல் ஆயிட்ட. நீ ரொம்பலாம் சந்தோஷப்பட்டுக்காத. உன்னை அழ வைக்க கூடாதுதான். அது இருக்கட்டும், உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். இந்த கச்சேரியில தொட்டுலாம் நடிப்பாங்களா, இல்ல தூரமா நின்னுதான் நடிப்பீங்களா? இல்ல எனக்கு இதை பத்திலாம் தெரியாது, அதான் கேக்குறேன். நான் இது வரைக்கும் ஒரு ட்ரூப்ல தான் போயிருக்கேன். அதுல தொட்டெல்லாம் நடிச்சதில்ல. டான்ஸ் தான் அதிகமா இருக்கும். எப்பவும் நைட்ல தானே ப்ரோக்ராம் இருக்கும். ஆமா. நீ தனியாவா போவ? இல்ல, வீட்டுக்கு பக்கத்துல இருக்க முஸ்தபான்னு ஒருத்தர் வருவாரு. முஸ்தபாவா? முஸ்லிம்ஸ் கச்சேரி பண்றாங்களா? அதுவும் நாடக கம்பெனில? கச்சேரிக்கு வர மாட்டாரு, அப்பாவோட டான்ஸ்க்காக பாட போவாரு. அப்பாக்கு உடம்பு முடியாதப்போ எனக்கு துணையா அவர்தான் இருந்தாரு. நீ சொல்ற கதையெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கே. அந்த கச்சேரியில பாடுறவரு ஒரு முஸ்லிமா? நல்லா இருக்கு. அம்மாவா தான் இருக்கும், டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே வருவாங்க. என்ன மச்சா, என்ன வேணும்? குன்னூர் ராமநாதன் போன் பண்ணாரு. என்ன விஷயம்? அவரு நாளை காலையில இங்க வராராம், உங்க 2 பேரையும் பாக்குறதுக்கு. வாங்க. நான் வரேன்னு நீ ஒரு நாள் லீவ் போட்டல? ஆமா. அப்படியாவது நீ ஒரு நாள் லீவ் எடுத்தியே, நல்லதுதான். இருந்தாலும் நீங்க என்னோட கல்யாணத்துக்கு வந்திருக்கலாம். உண்மையை சொல்லணும்னா உன் கல்யாணத்துக்கு வரணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். முடியாம ஆயிடுச்சு. ஒரு லாங் டூர் போக வேண்டியதாயிடுச்சு. ஒரு கதக் டான்ஸ் குரூப்போட சேர்ந்து நிறைய இடத்த சுத்தி பார்த்தேன். காசி, ஹரித்வார், அந்த மாதிரி நிறைய இடம் பார்த்தேன். ரொம்ப அற்புதமான அனுபவம். அப்போ நீங்க கோவிலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டீங்களா? சாதாரணமா வாழ்ந்து சலிச்சு போச்சு, அதான் ஆன்மீகவாதி ஆயிடலான்னு. அம்மா இல்லையா? யாரும் இல்ல. அம்மா, நிர்மலா, அண்ணன், அண்ணி எல்லாரும் ஸ்ரீதர் மாமாவோட பேரனுக்கு ஃபங்க்ஷன் சொல்லி கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருக்காங்க. ஸ்ரீதர் மாமாவும் அதிர்ஷ்டசாலிதான். ஓ மனைவியை நான் பார்க்கவே இல்லையே. இத கூப்பிடுறேன். சொப்னா, இவதானே என்னோட மனைவி சொப்னா. நான் சொல்லியிருக்கேன்லண்ணா, அவங்கதான் இவங்க. நைட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஈவினிங் நான் சென்னை போறேன். கொஞ்ச நாள் கழிச்சு தான் திரும்ப வருவேன். அங்க இருக்கிற கலாஷேத்திரத்துல ப்ரோக்ராம் பேசியிருக்கேன். போறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க இப்போ நிறைய டிராவல் பண்றீங்க போல. நிறைய ஊருக்கு போய் சுத்தி பார்க்கறது பெரிய அனுபவம் இல்ல? இது ஒரு விதமான மன நிம்மதிக்கு தான், ஒரு அமைதிக்கான தேடல். ஊரெல்லாம் சுத்தி பார்த்தாச்சு, இனி காடுகளுக்கு தான் போகணும். நீங்க சாப்பிட்டு தான் போகணும். எங்க கல்யாண சாப்பாடு நீங்க சாப்பிடல, அதனால நீங்க இப்ப சாப்பிட்டு தான் போகணும். வேணா வாசு, நான் நிறைய இடத்துக்கு போக வேண்டி இருக்கு. அப்ப டீயாவது குடிங்க. நீ போய். வேண்டா, நான் ஒன்னும் இங்க வெளியாள் இல்லைல்ல. அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? இது என்னோட சின்ன அன்பளிப்பு. ஹரித்வார்ல வாங்கின குங்குமம். ஹரித்வார்ல இருக்கிற குங்குமத்தை போட்டுக்கிட்டா தீர்க்க சுமங்கலியா இருப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. இந்தம்மா வாங்கிக்கோ. நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா. உடனே இல்ல, நான் திருப்பி வந்ததுக்கு அப்புறம். நான் போனா எவ்வளவு நாள் ஆகும்னு உனக்கு தெரியும்ல. வர்றது நீங்க 2 பேர் மட்டும் இல்ல, 3ஆவது ஆள் கூட வரலாம். ஓ சரி, வரேன்.